விவசாய நிலத்துக்குள்ளே வந்து தார் ரோடு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு நடந்து போவார் இல்லையா? என்ன ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் 2025 வந்து இப்போ செய்கிறாங்க இல்லையா? ஏன் இதை தொடக்கத்தில் செய்ய வேண்டியது? பழைய மனுவே எடுக்கல, பழைய பெட்டி சாவியே தொலைச்சிட்டாரு. அப்படிங்கும்போது இதை என்ன பண்ண போகிறாங்க? அரசு முத்திரையோட சீல் இருக்கு. வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், அப்படி அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடைய சீலோட இருக்கு. வருஷம் நல்ல ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா தேர்தல் காலத்தில் இப்போ எடப்பாடியார் போகிற பிரச்சாரத்துக்கு எதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டு பயன்படுத்துறீங்க? தமிழகத்துடைய வளர்ச்சின்னு இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனாங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டவங்களுடைய விஷயத்தை நீங்கள் வளர்ச்சியாக எடுத்துக்கிங்கன்னா ஒரு 20 வருடம் ஆண்டவர்களுடைய காலத்தை நீங்கள் வளர்ச்சின்னு எடுத்துக்கிங்களா? இந்த திமுக அரசு செய்த இது என்னன்னா பிஜேபியும் இவர்களும் கூட்டணிக்குள் நிலைக்க மாட்டார்கள். தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. இது கொள்கை முரண்பாடு உள்ள ஒரு கூட்டணி அப்படின்லாம் இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினாங்கல்ல சார், அந்த முகாமில் கொடுக்கப்பட்ட மனுக்கள்லாம் வந்து வைகை ஆற்றுல மிதந்திருக்கு. அதை எடுத்திருக்காங்க. எடுத்து கேட்கும் பொழுது அதை மழுப்பியிருக்காங்க. அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மனு, அதை தான் ஆற்றுல போட்டிருக்காங்க இப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல சார். இந்த அலட்சிய போக்குக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது இவருடைய மெத்தடாகவே ஒரு மனுக்களை வாங்குறது தான் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பழைய சம்பவத்தை நினைவுபடுத்துகிறோம்னா தேர்தலுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி ஒரு சுற்றுப்பயணம் போனார் இல்லையா? அந்த சுற்றுப்பயணில் எல்லா ஊர்களையும் கிராமங்களையும் கூட்டுறானுச்சு. அதாவது கிண்டலாக அடிப்போம் இல்லையா? விவசாய நிலத்துக்குள்ளே வந்து தார் ரோடு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு நடந்து போவார் இல்லையா? அந்த மாதிரி பண்ணார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நடக்கிற கூட்டங்கள்லேயும் என்ன பண்ணுவார்னா ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் புகார் மனுக்களை போடுங்கன்னு. இந்த மனுக்கள் எல்லாம் நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்டியில் வச்சுருப்பேன். ஆட்சிக்கு வந்த உடனே அதை திறந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த மனு அப்போ கொடுத்த மனுக்கள் எங்கே சார்? அது ரொம்ப காலமாச்சுல சார். பெட்டி பூட்டோட சாவி தலைஞ்சிருக்கும் சார். ஆமாம், அந்த மாதிரி தான். அதனால் இவங்க என்னென்னா இந்த மனுக்களை வாங்கி நாங்கள் செயல்படுத்தோம். அதாவது ஒரு விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க? 2041. பாருங்கள் எத்தனை ஆண்டு? 15 வருஷம் மேலே ஆகுது. ஒரு 15 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா? கஷ்டம் தான். என்ன அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த திட்டம் போடுறீங்க? இவங்களுடைய ஊழல் முறை எப்படின்னாங்க, ஏதோ இன்றைக்கி செஞ்சோம் நாளைக்கு செஞ்சோம் அப்படியான ஒரு திட்டம் இருக்காது. ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சேது சமுத்திர திட்டம் ஒன்று இருந்துச்சு. அதில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக டிஆர் பாலு இருந்தார். நாங்கள் வந்து கடலை ஆலைப்படுத்தி கப்பல் வந்து போகிறதுக்கு வழி ஏற்படுத்த போகிறோம் நாங்கள். அப்புறம் அதுக்கு வந்து ராமர் பாலம் இதையாக தடையை வாங்கினாங்க. அந்த திட்டத்தை கைவிடப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? 28,000 கோடி செலவு பண்ணதா ஒரு புள்ளி வரம் சொல்லுது. இப்போ கடலில் போய் அது தோண்டினாங்களா தோண்டலையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது எப்படி செலவு செய்யப்பட்டுச்சுன்னு தெரியும். அந்த திட்டமே தடை வாங்கிட்டாங்க, நடக்கலை. ஆனால் அதுக்கான செலவு ஆகிருக்கதா கணக்கு இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து திமுகவில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா எதெல்லாம் நீங்கள் நிரூபிக்கவே முடியாது. நீங்கள் கடலில் போய் இன்றைக்கி ஒரு மண்ணை தோண்டிட்டிங்கன்னா அந்த கடல் இயல்பு. அதனால தானே மீனவர்கள் அந்த நேரத்தில் அதை எதிர்த்தாங்க. ராமர் பாலம்னு ஒரு திட்டத்தில் நம்ம எதிர்த்தாலும் அன்னைக்கு இருக்க மீனவர்கள் இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஏன் பாதிக்கப்படும்னா மீன் வளம் குறையும். கடலில் ஒரு இடத்த ஒரு மண்ணை அள்ளுறீங்கன்னா அந்த மண் வந்து எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? அடுத்தது அந்த மண் எப்படி நிற்கும்? ஏன்னா இது அதாவது இவங்க எடுத்துகிட்டு போகிறது திருப்பி சேர்ந்துடும். அதெல்லாம் ஆக என்னென்னா இங்கே வேலை நடந்துச்சா நடக்கலையான்னு அந்த மக்களை அதாவது எந்த நிரூபணமும் இல்லை. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டே வச்சாலும் நம்ம பேரை பொய் குற்றச்சாட்டை வச்சாலும் நம்ம மேலே ஒரு இது பண்ணலாமே ஒழிய. ஆனால் உண்மை என்னென்னா அப்படி ஒன்று நிரூபணமே ஆகாது. ஏன் ஆகாதுன்னா நீ கடல் நோண்டதுக்கான எந்த எவிடன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க? நாங்கள் இதை செலவு பண்ணோம், ஏதாவது வீடியோ வெளியிட்டிருக்காங்களா? அப்போ ஏன்னா இப்படியான ஒரு ஒரு ஊழல் நிறைந்த ஒரு திட்டமாக கட்சியாக தான் இவங்க இருக்கிறாங்க. அதில் இப்போ புதுசாக இப்போ என்னென்னா உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே திட்டங்களை தேர்தல் வரப்போகிற இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் வந்து மார்ச் மாதம் தேர்தல் வந்துடும். இப்போ ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் 2025 வந்து இப்போ இது செய்கிறாங்க இல்லையா? ஏன் இதை தொடக்கத்தில் செய்ய வேண்டியது? ஏன் தொடக்கத்தில் செய்யலைன்னா அப்போ தான் அந்த மனு வாங்கி வச்சுருந்தார். பழைய மனுவே எடுக்கலை, பழைய பெட்டி சாவியே தொலைச்சிட்டாரு. அப்படிங்கும்போது இதை என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாதிரி தான். இப்போ பெட்டியை மட்டும் தொலைக்கிறாங்க, இப்போ மனுவே சேர்த்து தொலைச்சிட்டாங்க. திருபுவனத்தில் வைகை ஆற்றுல பறந்து அதில் சீல், அரசு முத்திரையோட சீல் இருக்குது. வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், அப்படி அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடைய சீலோட இருக்குது. அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய இது இருக்குது. அப்போ இப்படி ஒரு அதாவது ஒரு ஒரு குற்றத்தை விஞ்ஞான ரீதியாக செய்வது, இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது.
சார் ஆனா அவங்க தான் சொல்றாங்களே சார், அந்த மனுக்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேத்தின மனு தான். அத தான் ஆத்துல போட்டிருக்காங்க. அப்போ நிறைவேற்றுற மனு ஆட்கள் எடுக்குன்னா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்க சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இந்த மனுக்கள் எப்படி இது ஆற்றுக்கு போச்சோ அதை நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. அப்போ நிறைவேற்ற மனுக்களை இது பண்ண போகிறோன்னா எப்படி நீங்கள் நடவடிக்கை போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது வந்து முரணான செய்தி தானே. ஆனால் இதை வந்து அவர்கள் திமுக என்பது முரணாகவே ஒரு செய்தியை சொல்வது, அதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை அப்படியே மழுப்புறது. ஏன்னா அந்த மாதிரியான நடைமுறை உள்ளவங்க திமுகவுடைய. சார் என்ன இருந்தாலும் இந்த 4.5 வருஷத்துல எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு சார். இருந்தாலும் அவரோட ஆட்சி ஊழலாட்சி, திருட்டாட்சிலாம் சொல்றதுக்கு சாத்தியம் என்ன சார்? அவ்வளோ வருஷம் நல்ல ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் காலத்தில் இப்போ எடப்பாடியார் போகிற பிரச்சாரத்துக்கு எதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டு பயமுறுத்துறீங்க? அதாவது இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைங்க. ஒரு 3 நிமிஷம் ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகுது. என்ன இப்போ தான் அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 29 கூட்டங்கள் எடப்பாடியாரே போன்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுங்க. இதெல்லாம் ஒரு தொந்தரவாங்க. இது ஒரு சின்ன சீப்பான ஒரு உயிரோட விளையாடுறது. நாளைக்கு அந்த அதாவது கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா உதவி செய்ய முடியுமா? நாளைக்கு இதே தானே ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு கட்சி கூட்டங்களையும் இப்போ அதிமுக கூட்டம் விடுங்க, நாளைக்கு ஒரு விஜய் கூட்டம் நடத்தலாம், ஒரு சீமான் கூட்டம் நடத்தலாம். அந்த கூட்டத்தில் மாசில் ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது நம்ம அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ஆளுங்க ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. அது ஒரு பொது ஜனத்துக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்போ அது யார் தூண்டுது, தொடங்கி வச்சது? இப்போ அவங்க தாங்க விளக்கம் கொடுக்கணும். இல்லைங்க இது வந்து இப்படி நடந்தது இல்லை, இது தப்பு, நாங்கள் சரியாக தான் கொண்டு போனோம் அப்படின்னு. ஏங்க அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்ல 9:45 போய் அந்த மீட்டிங் ஸ்பாட்டத்தை கிடக்கிறாரு. 11:45 தான் நான் அங்கேருந்து போனாங்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் தான் பிக்கப் பண்ண போனான்னு சொல்கிறாரு. அப்புறம் வீடுன்னு சொல்கிறாரு. அவர் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன விஷயம், இப்படி ஒரு சில்லறத்தனமாக நடந்துருக்கு. 4 ஆண்டு நல்லாச்சு. அவங்க விளம்பரம் கொடுத்தாங்க, நம்ம தமிழ்நாடு செய்தித்துறையே விளம்பரம் கொடுத்துச்சு, 4 ஆண்டு நல்லாச்சு, நாடே போட்டும் நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன வந்து இவங்க நல்லாட்சி கொடுத்தாங்க என்ன? இப்போ ஒவ்வொரு பயணங்கள்லையும் நான் வெளிநாடு போனது, இங்கே போனது, இது வேலைவாய்ப்பு கொண்டு வரேன். அப்படி இருந்தால் இங்கே அதாவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மித்தை கிரியேட் பண்ணங்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்களே ஒழிய உண்மையான பிரச்சனையை இவர் களைவதே இல்லை. சார் இப்போ 2023-24க்கான கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் உற்பத்தி வேலைவாய்ப்பில் வந்து தமிழ்நாடு தான் 15% முன்னிலையில் இருக்குது சார். குஜராத், மகாராஷ்டிராலாம் பின்னுக்கு தள்ளி தமிழகம் தான் முன்னுக்கு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தமிழகம் வளர்ந்துருக்குன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களோட பங்கு இல்லாமலா இருக்கும்? அதாவது ஒரு வளர்ச்சி என்பதை இந்த 4 ஆண்டில் கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா அதற்கு முன்னே 10 ஆண்டுகள் அதிமுக அரசு போட்டதுடைய விதை இருக்குல்ல, அதுதான் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு தொழில்துறை வளர்ச்சி என்பது உடனே இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கடை வைக்கிறான், முதல் வருஷம் ஒரு லாபம் வரும், 2வது வருஷம் லாபம் வரும், ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் அந்த லாபம் வந்து அப்படியே இரட்டிப்பாக ஆகிட்டே இருக்கும். அதுபோல தான் அதிமுக அரசு போட்ட விதை தான் இந்த வளர்ச்சி ஒன்று. அடுத்தது இப்போ 67 திமுக ஆட்சி பிடிச்சது. அதன் பிறகு 71 எம்ஜிஆரும், அதாவது அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆரும் சேர்ந்து தான் அந்த 71 தேர்தலில் 205 சீட்டை வந்து திமுக கைப்பற்றுச்சு. அதன் பிறகு அப்போதும் எம்ஜிஆர் வந்து பொருளாளர் இருந்தார் திமுகவில். அதன் பிறகு தான் அவர் கணக்கு கேட்டு இதாகி அப்புறம் வெளியே வந்து 77 ஆட்சி பிடிச்சாங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, ஏறத்தாழ 67லேருந்து இது வரைக்குமே அதிக ஆண்டுகள் ஆண்டது வந்து அதிமுக அரசு தான். தமிழகத்துடைய வளர்ச்சின்னு இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனாங்கன்னா, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டவங்களுடைய விஷயத்தை நீங்கள் வளர்ச்சியாக எடுத்துக்குவீங்களா? ஒரு 20 வருடம் ஆண்டவர்களுடைய காலத்தை நீங்கள் வளர்ச்சின்னு எடுத்துக்குவீங்களா? என்ன அதாவது யாருடைய பங்கு முக்கியம்? திமுக ஆண்டது ஒரு 20 வருடம், அதிமுக ஆண்டது 37 வருடம். அப்போ 37 வருடம் ஆண்டவர்களுடைய பங்கு தானே அதிகமாக இருக்கும் என்ன? ஆக இந்த வளர்ச்சி சதவீதம் என்பது அதிமுக போட்ட விதைங்கிறேன் நான் என்ன. இந்த 4 ஆண்டில் இது வரல, இது மெல்ல மெல்ல இது பாசிட்டிவ் இதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ 15% உயர்ந்திருக்கு, மற்ற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளிட்டு. ஆனால் மக்கள் எல்லாம் பெரும்பாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த தேர்தலில் கூட அவர் தான் ஜெயிப்பார்ன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே சார். அது இவங்க ஒரு மித்தை உருவாக்காங்க. எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், இந்த 2021 தேர்தலில் யூக வகுப்பாளர்னு போட்டு பண்ணாங்க. ஒரு சில யூக வகுப்பாளர் வேலை பார்த்தாங்க. ஆனால் அதிமுக அப்படி வேலை பார்க்கல என்ன. நேரடியான பிரச்சாரத்தை மட்டும் தானே கட்சி செஞ்சது. என்னென்னா, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிற திட்டமிடலே இவர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஏன்னா இவர்கள் திட்டத்தை முன் வச்சு வேலை செய்கிறவங்க கிடையாது. ஏன் இப்போ சொல்லணும், இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, கூட்டணிக்குள்ளே அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பு,
எடப்பாடியார் 100 நாளை கடந்து 100 அதாவது 100 தொகுதிகளை கடந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டார். என்ன, மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போங்கிற பயணத்தை. இப்போ இந்த பயணத்தில் வரக்கூடிய கூட்டங்களும் மக்களையும் பார்த்து அவர்களே மிரள்றாங்க. திமுகவே என்ன ஒரு எழுச்சி பயணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் கட்டுற மாதிரியே ஒரு எழுச்சி பயணமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்த என்னென்னா, இந்த திமுக அரசு செய்த இது என்னென்னா, பிஜேபியும் இவர்களும் கூட்டணிக்குள் நிலைக்க மாட்டார்கள், தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சுருக்க மாட்டாங்க, இது கொள்கை முரண்பாடு உள்ள ஒரு கூட்டணி அப்படின்லாம் இன்றைக்கும் பரப்பிட்டுருக்காங்க. அதிமுக தனித்து தான் நிற்கிது, அது வலுவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வராங்க. ஆக்சுவலாக என்னென்னா, 2016 தேர்தலில் அதிமுக சந்திக்கும் போதே 66 தொகுதி வெற்றி பெற்றோம். ஆனால் எவ்வளோ ஓட்டுக்கள்லாம் 20 லட்சம் ஓட்டுகள் தான் ஆட்சி மாற்றாச்சு. அப்போ மிஸ் பண்ண 20 லட்சம் ஓட்டு தான். அதில் டிடிவி தினகரன் 10 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். அன்னைக்கு பிஜேபி வெறும் 3% வாக்கு வங்கி தான். இன்றைக்கி தனிச்சு நின்று அவங்க 2024 தேர்தலில் 11% வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க பிஜேபி. அப்போ அவருடைய வாக்கு சதவீதம் என்பது 4 மடங்கு அது உயர்ந்திருக்கு. என்ன, இப்போ பிஜேபியுடைய அந்த 11%ம் அதிமுகவின் 34% ஒன்றா இணைஞ்சா 45%. இந்த 45% என்பது திமுக கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு வெறும் பிஜேபி அதிமுக மட்டும் இருந்தாலே, இன்னும் இது இல்லாமல் புதிய தமிழம் இருக்கிறாங்க, ஐஜேகே இருக்கிறாங்க, பட்டாளி மக்கள் கட்சியும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஓடிட்டு இருக்க தவிர கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது இன்னும் வலுவாக இது ஒரு வெற்றி கூட்டணி அமையும். ஏன்னா 20 லட்சம் ஓட்டில் வாக்கு வித்தியாசம் வரும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக மொத்தமாக பார்த்திங்கன்னா 6% வாக்குகள் தாங்க அதிகமாக வாங்கினாங்க. 1,76,000 1,76,00,000 வாக்குகள் வாங்கி தான் வெற்றி பெற்றாங்க. அதிமுக மட்டும் வாங்கின வாக்கு, அதாவது பிஜேபி மட்டும் அலையன்ஸ் கிடையாது, அதிமுக மட்டுமே 1,53,00,000 வாக்குகள் வாங்கினாங்க. அப்போ வித்தியாசம் என்பது அந்த கூட்டணியோடு சேர்த்து பார்த்தா ஒரு சரியாக 20 லட்சம், ஒரு 6% வாக்கு. இந்த 6% வாக்கு வந்து பிஜேபியாலே ஃபில் பண்ண மற்ற கூட்டணி இருக்கல, புரட்சி பாரதம் கட்சி கூட இருக்கிறாங்க, புதிய தமிழம் இருக்கிறாங்க. இப்படி இவர்களுக்கு இந்த முரண்பாடு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அதிமுக தனிச்சு. இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போனீங்கன்னா, வேலூரில் ஏசி சண்முகம் வரவேற்கிறார், திருநெல்வேலி போகும்போது ஜான் பாண்டியன் வரவேற்கிறார், என்ன தஞ்சாவூரில் ஜி.கே. வாசன் வரவேற்கிறார், அப்புறம் பாஜக சேர்ந்த நயனா நாகேந்திரன் வரவேற்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் வரவேற்றாங்க. இதில் என்னென்னா, விஜயகாந்துடைய பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் இன்னும் இது பண்ணலை. பாமக அவர்களுக்குள்ளே உள்கட்சி பூசல்னால அவர்களும் இங்கே 2 பேர் தவிர எல்லா கூட்டங்கள்லையுமே ஒரு 200-300 கொடியோட பிஜேபிக்காரர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு 2000 பேருக்கு மேலே கூட்டம், அவர்களுடைய கூட்டம் மட்டும். பிஜேபி என்பது பழைய பலத்தில் கிடையாது. இப்போ வந்து அது அனைத்து கிராமங்களும் இருக்கிற கட்சியாக மாறிடுச்சுங்க. இப்போ திமுக அதிமுக மட்டும்தான் அனைத்து கிராமங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் கிளை இருந்த ஒரு கட்சி. என்ன, ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு 20 ஊருக்கு ஒரு கிளை கூட கிடையாது இன்றைக்கி இருக்கிற நிலைமை. என்ன, அவங்களுக்கு ஒரு 30 சீட் வாங்கினா 30 சீட்டு வேட்பாளரை தேடி தான் போடணும். அப்படி இடத்துல இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி. ஆனால் எல்லா ஊர்லேயும் கிளையும் போஸ்டரும் இல்லாத, பிஜேபியுடைய போஸ்டரும் கொடிக்கம்பமும் இல்லாத கிராமமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஒரு பலமான கட்சியை வந்து அதிமுக அன்றைக்குள்ளே ஒரு பலம் இல்லாததான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மித்தை உருவாக்குறாங்க இல்லையா. அதுதான் கொள்கை முரண்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த திமுக கூட்டணியில் தான் அங்கே இருக்குது. அவங்களுக்கு கொள்கை முரண் கிடையாதா? இதே கேரளாவில் 2 கட்சியும் எதிர்கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் எதிர்கட்சிங்க. இங்கே மட்டும் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க முடியுது? ஆக திமுக என்பது ஒரு பொய்களின் மூட்டை. அது என்ன, அவங்க வந்து இப்படி ஜோடித்து வைப்பாங்க, இங்கே இந்த அணி வந்து பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்தாலும் வெற்றி பெற்ற கட்சி. 2016 இந்த கடந்த 40 ஆண்டுகள் யாரும் தனித்து போட்டியிடல. ஆனால் அதிமுக 2016 தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியில் போட்டிட்டாங்க. அது 2 தொகுதியும் தேர்தல் நிறுத்தி வச்சாங்க, அவரக்குறிச்சியும் தஞ்சாவூரும். 232 தொகுதி நடந்துச்சு தேர்தல். அதில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சாங்களே. ஆக தனித்து போட்டியெல்லாம் பலம் வாய்ந்தது தான். ஆனால் கூட்டணியும் பாஜகவுடனான கூட்டணியும் வலுவாக தான் இருக்குது. அன்றைக்கி அண்ணாமலை வந்து அவரே முதல்வர் ஆகணும்னு சொல்கிறாரு. முதல்வர் ஆகிறதுக்கு இபிஎஸ் தான் அடுத்த முதல்வர், அதற்கு நாம் வேலை செய்வோம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொன்னதுக்கப்புறமும் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இவங்களுடைய இந்த பாடம் வந்து ஒரு விஷயத்தில் பலிச்சுதுங்க. பிஜேபியும் அதிமுக பிரிஞ்சிருந்து 2024 தேர்தல் செஞ்சாங்க. அதில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து இந்த அணிக்கு 2 பேர் தரப்புக்குமே. எப்படின்னா, ஒன்றா இருந்தாங்கன்னா ஒரு 18 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, தர்மபுரியில் சௌமியா அன்புமணி 20,000 வாக்கு வித்தியாசம்லாம் தோற்றாங்க 2வது இடத்துல. அதே போல் அதிமுகவுடைய வேட்பாளர் குமரகுரு அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் குமரகுரு அவர்கள் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி விட்டுறார். இப்படி அதே மாதிரி விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவும்
அதிமுகவும் வாங்கின ஓட்டை பாக்யராஜ் அவர்களும் இவர் பாமக சேர்ந்த முரளி அவர்கள் வாங்கின ஓட்டையும் கூட்டினா அதிமுக தோற்றுருக்கும், திமுக அணி தோற்றுருக்கும். இப்படியான ஒரு 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 வரலாறு, ஒரு புள்ளிவிவரம் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது நடந்துச்சு. அவர்கள் அதாவது திமுக போட்ட திட்டம் ஜெயிச்சுது. ஆனால் இதில் அது நடக்காதுன்னா அது நடக்க வைக்கிறதுக்கான முயற்சியாக இந்த அணி வந்து 2 பேர் பிரிஞ்சுருவாங்க, தேர்தலுக்கு நீடிக்காது, பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறாங்க. பொருந்தா கூட்டணின்னா திமுக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எப்படி உங்கள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பொருந்தி போகும்போது எப்படி வந்து உங்களுக்கு பொருந்தி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த மக்கள் மேலே வைக்கணும். அப்போ வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த தேர்தலில். அந்த மாற்றம் வந்து யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் இபிஎஸ் தான், எடப்பாடியார் தான், அதிமுக அரசு கட்சி தான். ஏன் அப்படின்னா ஒரு 50 ஆண்டுகால வரலாறில் 3வது அணி அப்படின்னு ஒன்று தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சதே இல்லை. ஏற்கனவே ஒன்று அப்படி நடந்திருந்தால் தானே நம்ம வந்து அது அப்படி நடக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கணிப்பு ஒத்துக்க முடியாது, ஒரு ரிசல்ட்டாக தான் தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இந்த ரிசல்ட்டை அடிப்படையில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மாற்ற விஜயோ சீமானோ போன்றவர்களோ வராங்க, நாங்கள் முதல்வராக வருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி ஒன்று இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. 1952 எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார் காங்கிரஸ் எதிர்த்து நின்று ஒரு 18 சீட் ஜெயிச்சார், அவ்வளோதான் ஜெயிக்க முடிஞ்சது. அதுவும் அந்த கட்சியில் இருந்து மிகப்பெரியவர், காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் சீட்டு தரலை அப்படின்னு சொல்லி வன்னியர்களுக்கு குறைவாக சீட்டு தான், 2 சீட்டு தான் தந்தாங்க. அதற்காக கோச்சிட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு 18 சீட்டு ஜெயிச்சு காட்டினார். கூட அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்றா நடந்துச்சு, ஒரு 4 எம்பி சீட்டும் ஜெயிச்சு காட்டினார். அதுபோல் அதுக்கு அடுத்து எப்போ நடந்துச்சுன்னா 67 அண்ணா வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்தது, திமுக வளர்ந்து வந்துச்சு. எப்படி வளர்ந்து வந்துச்சுன்னா 52 இருந்தே, இப்போ 52 படையாச்சார் ஜெயிச்சார்னு சொன்னோம் இல்லையா, அந்த கட்சியில் இருந்தவர் தான் ஏஜி கோவிந்தசாமி. அவருடைய சின்னம் தான் அந்த உதயசீரன் சின்னம். அவர் திமுக ஆதரவு எம்எல்ஏவாக செயல்பட்டார் 52 இருந்தே. அப்போ அப்படியே வந்த கட்சி தான் ஒன்று வந்து அந்த உதயசூரியன் சின்னத்தை வச்சு தான் இப்போ மாநகராட்சி தேர்தலை சந்தித்தாங்க. அதில் சென்னையிலாம் கவுன்சிலராக ஜெயிச்சு மாநகராட்சிக்குள்ளே போனாங்க. அப்போ இப்படி படிப்படியாக வந்து தான் 67 15 ஆண்டுகள் பிடிச்சி 67 ஆட்சியை பிடிச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, பழைய வரலாறு, ஒரு 15 வருஷம் ஒரு கட்சி செயல்பட்டு தான் வந்துச்சே தவிர திடீர்னு வந்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கி அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இது வந்து நம்ம விஜய் போன்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு வந்துடுவோங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களோ அதை நம்பினா அது அப்படி ஒன்று நடக்காது. ஏன் நடக்காது? நடக்கும், நீண்ட காலம் தேவைப்படும். அதனால தான் எடப்பாடியார் பெருந்தன்மையாக என்ன பண்ணார், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே வெளிப்படையாக அறிவிக்கிறார். இப்போ திமுகவை தவிர இது யாரையும் எதிர்த்து பேச வேணான்னு அவர் அறிவித்தார். பொதுக்குழு கூட்டங்களில், அதிமுக கூட்டங்களில் அவரே அறிவித்தது, நம்முடைய பிரதான எதிரி திமுகவை மட்டும் விமர்சனம் செய்யுங்கள் அப்படின்னு பேசினார் இல்லையா. அந்த கருத்து எதை சொல்லுதுன்னா, யார் வேணாலும் நம்ம கூட கூட்டணிக்கு வரலாம், அப்போ நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணாதுன்னு நம்ம கட்சியினருக்கு அறிவுறுத்தினார். அப்போ இதை புரிந்து கொண்டு இவர்கள் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல, சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு 10-20 எம்எல்ஏ இருந்துக்கிட்டு விஜய் குரல் கொடுக்கறது மக்கள் பிரச்சனைக்கும், சட்டமன்றத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதும் ஒரு 0ல் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கட்சியை தொடங்கியிருக்கோம், ஒரு 20 எம்எல்ஏ வந்தால் மக்கள் நம்புவாங்க, சரி அடுத்து ஒரு எதிர்கட்சி, அடுத்து ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிற எண்ணம் அப்படி தான் படிப்படியாக வருமே தவிர நான் எடுத்தோடனே முதல்வராக தான் வருவேன்னா இதாக இருக்காது. ஆக இதுதான் வந்து இவங்க புரிஞ்சுக்க வேண்டியது. 3வது அணி இதுவரை வரலாறில் வெற்றி பெற்றதில்லை. ஏன்னா அண்ணா எம்ஜிஆரும் 67 வந்த மாதிரி எம்ஜிஆர் 77 முதல்வர் ஆனார். எப்படி ஆனார்னா, திமுகவில் இருந்தார், 71 அவர் தான் இங்கே பிரச்சாரமே. அவர் அந்த 67 ஆட்சி பிடிக்கும் போது எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டிருந்தார் கழுத்தில். அந்த குண்டடியோட புகைப்படம் ஓட்டினாங்க தமிழ்நாடு முழுக்க. அண்ணா அன்றைக்கி இருந்தார், அண்ணா தான் முதல்வர் ஆனார்னு வச்சுங்க. ஆனால் அன்றும் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பங்கு வைத்து எம்ஜிஆர் தான். அன்றைக்கி அவர் பேச முடியல தான், அந்த புகைப்படம் தான் தமிழ்நாடு முழுக்க மாசான ஒரு பிரச்சாரமாக இருந்துச்சு. அந்த புகைப்படம் தான் ஆட்சியை பிடிப்பதற்கான மிகப்பெரிய காரணம். அதே காரணம் தான் 71 அவரே பிரச்சாரம் செய்து அண்ணா இது வரைக்கும் திமுக வரலாறு 205 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. அவர் எம்ஜிஆர் எடுத்த முயற்சியில் பண்ணது தான். இது வரைக்கும் திமுக 205 சீட்டு வாங்கினதே கிடையாது. அது எம்ஜிஆர் பொருளாளராக இருந்து அவர் பிரச்சாரம் பண்ணப்போ 71 ஜெயிச்சது மட்டும்தான். ஆக இந்த வளர்ச்சி சொல்ல வரேன். அண்ணா வந்து ஒரு 15 வருஷம் கட்சி வேலை செஞ்சு திமுக வந்துச்சு. அதன் பிறகு திமுகவில் இருந்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு கருத்து முரண்பட்டு தனியாக கட்சி தொடங்கி, ஏன்னா ஒரு பலம் இருந்துச்சு, ஒரு கட்சியில் அவர் இருந்து செயல்பட்டார், அதோடைய அனுபவமும் அந்த பலமும் வந்துச்சு, ஒன்று சேர்த்தாங்க. வெறும் ரசிகர் பட்டாளங்களை மட்டும் சாதிக்கல அவர். ரசிகர் பட்டாளம் மட்டுமே, ஒரு கட்சியில் இருந்த அனுபவம் இருக்குது, கட்சியில் மிகப்பெரிய பொருளாளர் பொறுப்பு, கட்சியில் பொருளாளர் பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்புலேருந்து வந்து ஒரு கட்சியை தொடங்கி 77 ஆட்சியை பிடிச்சார். என்ன அந்த மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. இதை வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க.
இப்போ 84 வந்து எம்ஜிஆர் வந்து தேர்தலை சந்திக்காமலே வெற்றி பெற்றார்கள். ஆமாம், தேர்தலை சந்திக்கல. அன்றைக்கி வந்து இதை இப்போ சொல்லும்போது கூட சொன்னார் இல்லையா, கலைஞர் வந்து ஆட்சியை கொடுங்க, அவர் என் நண்பன் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு கெஞ்சினார் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லைங்க, பொய் புரளையே கிளப்பி விட்டாங்க திமுக. என்ன பொருள்னா, எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ம். எம்ஜிஆர் இறந்துட்டாரு, வெறும் பொம்மையை வந்து வச்சு மருத்துவமனை, அமெரிக்க மருத்துவமனையில் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதையும் மீறி மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்து வெற்றி பெற்ற நம்ம கூடயே இருந்து காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி நல்ல வெற்றி பெற்றார்கள். ஆக 3வது அணியும் இல்லை, இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சதில்ல, எல்லாம் படிப்படியாக தான் வந்திருக்கு அந்த வளர்ச்சி. அப்படிங்கிற நிறுவனத்தை தான் நான் பேச முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தா இபிஎஸ் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியால் அமையும். ஏனென்றால் அதுக்கான எழுச்சி தெரிகிறது. ஏன்னா இவர் கொண்டது திட்டம் பாருங்க, அந்த மிகப்பெரிய ஹீரோவே இந்த திட்டமே அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தான். யாருமே கோரிக்கை வைக்கலைங்க. இங்கே பெரிய கம்யூனிஸ்டில் அப்படி இப்படிங்கலாம் சொல்கிறாங்களா, அதாவது போராட்டக்கலாம், மக்கள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை. நீங்கள் என்னைக்காவது இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? யாரும் கோரிக்கையை வைக்காது. சிந்திச்சு ஒருத்தர் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு 7.5% இடஒதுக்கீடு கொடுப்பான்னு கொடுத்தாரு. என்ன, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 20 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. என்ன, 1 2 கிடையாது, 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அப்படியே லேப்டாப் நிறுத்திட்டாங்க. பொங்கல் தொகுப்பு திட்டம், பொங்கலுக்கு பணம் கொடுத்தது, பொங்கல் பரிசுத்து, இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ இந்த வரப்போகிற ஜனவரியில் கட்டாயம் 3000 4000 இந்த அதிமுக அரசு கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். ஏன்னா இதுதான் 4 ஆண்டு கொடுக்கல, கடைசியில் கொடுத்து மக்கள் மனநிலையை மாற்றுறது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி திட்டங்கள், அம்மா கிளினிக்கு, என்ன, அம்மா கிளினிக்கு நிறுத்திட்டாங்க. இப்போ திருப்பி அதை ஒரு சில கிளினிக் வந்து இவங்க பெயர் மாற்றம் பண்ணி அதை கொண்டு வராங்க. அது அம்மா உணவு எவ்வளோ தடை வந்துச்சா, அப்புறம் இவங்க இறங்கி இவங்க இது பண்ணோன்னே சரி அது மக்கள் மத்தியில் இதாகிடும்ட்டு இப்பயும் தடையாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, உணவு பற்றாக்குறை இருக்குது. போதிய அரிசி அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த அரிசி கொடுத்தானே அவங்க நடத்துவாங்க. இப்போ ஒரு 100 200 சாப்பாடு தயாரித்து விற்றுட்டு இருந்த இடத்துல ஒரு 50 சாப்பாடு தயாரித்து விற்கிறதுக்கான ஒரு இது கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன, அப்போ அதுதான் வந்து எடப்பாடி பிரச்சாரம் போகும்போது ஒரு நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு மாணவர் வந்து உணவகம் தொடங்கணுன்னே அது அம்மா உணவகம் மீண்டும் நான் செயல்பாட்டுக்கு இருக்குது, நல்ல செயல்பாட்டில் இல்லை, அது மீண்டும் எழுச்சியுடன் செயல்படணும்னு சொல்லி எடப்பாடியார் வந்து பதில் சொல்கிறார். ஆக இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, மக்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதையும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவதையும் விரும்புகிறார்கள் என்பதை தான் காட்டுது. எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிங்க.